سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்ற தலைப்பில் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் யார் இந்த உலகத்தில் பின்பற்றி நடந்தார்களோ அவர்கள்தான் சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படாதவர்கள், முன்னோர்களை, பெரும்பான்மையான மக்களை, தங்கள் மதகுமார்களை யார் கண்மூடி பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நரகம் செல்வார்கள், மறுமையிலே தோல்வியை சந்திப்பார்கள் என்பதை நாம் நேற்றைய தினம் மறந்து கொள்வோம். இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாமல், குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாமல் முஸ்லிம்கள் எதையாவது செய்கிறார்களா, எதையாவது நம்புகிறார்களா? அப்படி நம்பினால் மறுமையில் அவர்கள் தோல்வியை கண்டிப்பாக சந்திப்பார்கள். ஆனால் அப்படி அவங்க நம்புகிறார்களா, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத எதையாவது செய்கிறார்களா என்ற சந்தேகம் ஏற்படும். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத ஏராளமான காரியங்களை மார்க்கம் என்ற பெயரால், இஸ்லாம் என்ற பெயரால் முஸ்லிம்கள் செய்து வருகிறார்கள். மறுமையில் தோல்வியை சந்திப்பதற்கான எல்லா நம்பிக்கைகளும் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. அப்படி என்னவெல்லாம் இருக்கிறது? திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளும் இல்லாத நிறைய விஷயங்கள் முஸ்லிம்களிடம் இருக்கிறது. அதில் குறிப்பாக உங்களை சொல்வதாக இருந்தால், இந்த இஸ்லாத்துக்கும் வேற மதங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன கேட்டால், மதத்தை சொல்லி மார்க்கத்தை சொல்லி இந்த மார்க்கத்தில் யாரும் சுரண்ட முடியாது. வேறு மதங்களை சுரண்டாங்கல்ல, செல்வந்தர்களை அல்லது ஏழைகளுக்கு கூட அந்த அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய அறியாமையை பயன்படுத்தி பறிக்கிறாங்க பாருங்க. மதகுமார்கள், போலி சாமியார்கள், இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் மதகுமார்கள் என்பவர்கள் மதத்தின் பேரை சொல்லி சுரண்டவே முடியாது. அந்த சுரண்டலுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. ஆனாலும் கூட இங்க இருக்கிற மார்க்கர்கள், இங்க இருக்கிற மூளைமார்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற அறியாத மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி, மார்க்கம் தெரியாதவருடைய அந்த மார்க்க அறிவு இல்லாத அந்த அறியாமை பயன்படுத்தி இங்கேயும் மதத்தின் பெயரால் சுரண்டல் நடக்கிறது. ஷேகுமார்கள், தங்கல்மார்கள், வீர்மார்கள் என்றெல்லாம் தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை மதத்தின் பெயரில், மார்க்கத்தின் பெயரிலேயே நிறைய சுரண்டுகிறார்கள். எப்படியெல்லாம் சுரண்டுகிறார்கள்? இந்த சுரண்டலுக்கு இஸ்லாமுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. எப்படி சுரண்டுறாங்க? ஒரு மனுஷன் நோயிட்டு போறான், எனக்கு பிரச்சனை, ஒரு நோய் நொடிட்டு போறான். நோய் நொடிட்டு போனா அதுக்கு மருத்துவத்துக்கு தான் போகணும். அதுதான் அறிவுபூர்வமானது. இஸ்லாத்தில் மருத்துவம் பார்க்கலாம், நோய் நொடிக்காக ஓதி பார்க்கலாம். இதைத்தான் மார்க்க அவருக்கு சொல்லணும். ஆனால் என்ன செய்யறாரு? ஒரு நோய்க்கு போனா அவன் இதையெல்லாம் நம்புறானோ அதையெல்லாம் சொல்லி பயன்படுத்தி எதையா பார்த்து பயந்துருப்பான், ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிருப்பான். அவன்கிட்ட என்ன செய்யறாங்க? உனக்கு வந்து நோய் இல்லை, உனக்கு வந்து மெண்டல் இல்லை, உனக்கு வந்து அந்த அரச மரத்தில் இருக்கிற பேய் பிடிச்சிருச்சு, புளிய மரத்தில் இருக்கிற பிசாசு பிடிச்சிருச்சு, இப்படின்னு அவனுடைய அறியாமை பயன்படுத்தி அவனை ஏமாத்துறாரா இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பேய் ஓட்டணும். யார் ஓட்டுவா? நாங்களும் ஓட்டுவோம். பேய் ஓட்டுறதுனா என்ன செய்யணும்? அதுக்காக நீங்க தர்காவளிக்கு படுத்து கிடக்கணும் என்றெல்லாம் இந்த பேய் பிசாசுங்கிற பெயர்ல இல்லாத ஒரு நம்பிக்கையை அவங்க மனசுல விதைச்சு அதை சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதுக்குள்ள விசேஷமான தர்காக்கள் இருக்குது. நம்ம நாட்டில், தமிழகத்தில், கேரளாவில் இந்த பேயை ஓட்டுறதுக்குள்ள விசேஷமான தர்காக்கள் இருக்குது. மதுரையில் கோரிப்பாளையம், இங்க இருக்கிற நாகூர், அதே மாதிரி ராமநாதபுரம், ஏமாடி, இப்படின்னு சில முக்கியமான தர்காக்கள் பேய் ஓட்டுறது ரொம்ப ஃபேமஸ்.
நம்பிக்கை இஸ்லாத்தில் இருக்குதா? இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இவங்க சொல்றாங்கன்றது அப்புறம் பார்ப்போம். இது இந்த பேய் பிசாசு நம்பிக்கை இஸ்லாத்தில் இருக்குதா? திருமலை குர்ஆனை நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, இறந்து போன மனிதன் வந்து இந்த உலகத்துக்கு திரும்ப வர முடியாது என்றுதான் இஸ்லாம் சொல்லுது. பேய் பிசாசு நல்ல நினைக்கிறாங்க, நல்ல இறந்து போனாங்க, படுத்த படுக்கையில் மூத்தாப்பா கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு 90 வயசுல மூத்தா போறாங்கல்ல, இவங்க ஆவியெல்லாம் உலகத்துக்கு திரும்ப வராது. யார் உலகத்துக்கு திரும்ப வருவாங்க கேட்டா, தூக்குமாடிக்கு செத்தவன், மண்ணனை குடிச்சு கொடுத்துக்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல திடீர்னு மூத்தா போறாங்க, திடீர்னு ஏதாவது நோய்படி ஏற்பட்டு சாப்பிடாங்கல்ல, இந்த மாதிரியான ஆளுநர் யாரு? இது அறமுறையா இருந்ததுனால, திடீர்னு இளமையில இருந்ததுனால அது வந்து நோய் பிசாசை சுத்திக்கிட்டு இருக்கு. அது வந்து என்ன செய்யும்? அது வந்து அந்த நோக்கத்தை அடையிறதுக்காக ஒரு கல்யாணம் ஒரு பெண்ணு தற்கொலை செய்து கொள்வாங்க. எந்த ஆம்பளை ஆசைப்பட்டாலும் அந்த ஆம்பளை மேலே ஏறிக்குவா, அல்லது யாரோ ஒரு ஆம்பளை மேலே ஏறிக்கிட்டு அதுக்கு பேர் நோய் பிசாசு அப்படிங்கிறாங்க. நோய் பிசாசு, ரத்த காட்டேரி, பேய் பிசாசுன்றப்ப நிறைய இதுக்கு பேர் இருக்குது. அதுலேயே நம்ம தமிழகத்தில் அது சினிமாக்கள் நிறைய இருக்குது. பேய் பங்களா, 21 நம்பர் வீடு, இப்படி பேயை ஒரு மையமாக வைத்து அதை வச்சு எத்தனையோ பலப்படுத்திருக்கலாம். இந்த மதகுமார் ஒரு பக்கம் பலப்படுத்துறது, இன்னொரு பக்கம் சினிமாக்கள் செய்யறா அவங்க போட்டு போட்டு இப்ப அந்த படங்கள்ல இப்ப இவங்க எப்படி எல்லாம் கிராபிக்ஸ் பண்ணலாம், எல்லா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்த பிறகு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு சினிமா படம் எடுத்த கூட ஒரு ரோபோ மாதிரி ஒரு சினிமா படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பொம்மை படம் எல்லாம் தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நடிகரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, திருப்பமாக நடக்கிறான், இது நம்மளே செய்ய முடியுமே. அது ஒரு நேரத்தில் இப்படி ஆச்சரியமா இருந்தது. இப்படியெல்லாம் வளர்ந்து போய் எல்லாம் இப்படி சுற்றி வரும், இப்படி எல்லாம் அதெல்லாம் இப்ப இதெல்லாம் கிராபிக்ஸ் செய்யறா. இன்னைக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்த பிறகு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை வச்சு ஒரு நேரத்தில் நிறைய திரைப்படங்கள் தமிழகத்தில் வந்து இப்போ அதுக்குள்ளா இருக்குது. அப்ப பேய் படம்ன்ற பேர் அப்படி எடுக்கலாம். நாடகங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பேய் நாடகம் தான் எல்லாரும் கண்டிப்பாக கவனிப்பாரு. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு என்ன இந்த பேய் நாடகம் தான். இப்படி பேய் நாடகம் பேய் படம் தமிழகத்திலையும் கேரளாவிலையும் இந்த பேய் நம்பிக்கை வந்து நிறைய இருக்கிறது. என்ன பேய்? ராத்திரி நேரத்தில் எங்கேயோ போயிருப்போம், போகக்கூடிய நேரத்தில் ராத்திரிங்கிறது இருந்தாதான் இருக்கு. அந்த மாதிரி வீட்டில் போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு சீலை ஒரு பறந்து வைக்க எங்கேயாவது வேஸ்ட் காய போட்டுருவான். அந்த வேஸ்ட் பறந்து இவன் ராத்திரியில் ஒரு பேங்கிட்ட வருவான். வெள்ளை துணி அளவு பறந்து விட்டு ஆக இதை புகைப்படம் தெரியுது, இவன் மேல வேஸ்ட் தெரியாது. நல்ல லைட் அடிச்சு பார்த்தாங்க வேஸ்ட் தெரியும், இந்த சேரும் தெரியும். இவன் சினிமாவில் இருக்கிறோட அந்த பயத்தோட அந்த பாட்டு பார்ப்பாங்க. பார்த்த கூட கண்ணு டெவலப் பண்ணிக்கணும். அது டெவலப் பண்ணி சினிமா வெளியே போகிற மாதிரி தெரியுது, அதை படிக்கிற மாதிரி இங்கே போய் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்படி அதை டெவலப் பண்ணி அதை பேசிக்கணும். பேசிக்கிட்டா என்ன செய்யணும்? அது எல்லா கண்ணுக்குமே தெரியும். ஒரு வீட்டில் அந்த இன்னொருத்தர் கேட்டார், ஒரு வீட்டில் ரத்த கரையா இருக்கும், ராத்திரில தூங்கி முடிச்சா ஒரு ரத்த கரையா இருக்கும். ரத்த கரையா இருந்தா எல்லாரும் பாதிக்க ரத்த கரையா இருந்துருவீங்க. அது ஒரு இருக்குன்னு நினைக்கிறான். அவர் கண்டுபிடித்த கரையா இருந்தா அவர் கண்ணு போடாது. அவர் ஏதோ ஒன்று டெவலப் பண்ணிக்கிறார். என்ன தேவனை பார்த்துட்டு என்ன தேவனை டெவலப் பண்ணிக்கிறாங்க ஒரு பார்வையில தெரிய விஷயமா இருந்தா எல்லாரும் பார்வையில தெரியுமா இல்லையா? அப்ப ராத்திரில என்ன தேவனை பார்த்துட்டு தூங்கி எதிர்ச்சிருப்பான். ஏதாவது செப்பல் தெரியுமா? சின்ன செப்பல் தெரியும். அவனுக்கு ரத்த பலமா இருக்கும், ரத்த கலர் இருக்குது, தூக்க வெள்ள பார்க்கறது இருக்கு. 4 பேர் லைட்டை போட்டு அப்படி பார்த்தா என்னன்னு பார்க்கலாம். அதுலேயே அவன் டெவலப் பண்ணி சேர்ந்து ஆரம்பித்து போய் கடைசியில் தனியாக கண்டுபிடிக்கிறது அல்லது சாமியார் போய் அதிகமாக கண்டுபிடிக்கிறது. நான் கேட்கிறேன், வேடிக்கை தான் அது ராஜ்யம் வருமானம் கடல் வர வேண்டியதானே? அது நம்மளை கூட சக்தி வாய்ந்தது தானே? அப்படிதான் நம்புறாங்க. நம்மளை கூட வலிமை வாய்ந்தது உண்டு. அதையே பகல் வர மாட்டேங்குது, ராத்திரி தான் வருவாரு. அதையே வந்து கூட்டமா எல்லாத்துக்குமே வர மாட்டேங்குது. எவ்வளவு பேர் பார்த்துருக்கோம்ல இந்த சபையில் வர பேய். ஆனால் தனியாக இருக்கிறவங்க பேய் வரும். பேயை பார்த்தா பேய் பயத்தெல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாரும் நீங்க ரெண்டு பாருங்க. கூட்டத்தில் இருக்கும் பார்த்தியா, தனியாக பார்த்தீங்கன்னா அது தனியாக ராத்திரிக்கு போயிருந்தோம்னா அங்கே ஒன்று போடிச்சுப்போம். அதே கூட்டம் பார்த்துமே வரல, அது பகல் 1 மணிக்கு பேய் பார்த்தோமா, அதே கூட்டம் பார்த்துமே வரல. அப்போ இந்த மாதிரி பகலில் பேய் வர மாட்டேங்குது, ராத்திரியில் வருது. கூட்டமாக இருக்கும் வர மாட்டேங்குது. அது வந்து தனியாக இருக்கும் வருதுல, அது பேய் கிடையாது.
ரூஹை எல்லாம் கைப்பற்றி கொடுக்குறான். இறந்த பிறகும் எல்லாம் கைப்பற்றி கொடுக்குறான். யார் இந்த உலகத்துக்கான திரும்ப அனுப்ப நினைக்கிறானோ தூங்குறாங்க வந்து அந்த உயிரை கைப்பற்றிக்கிறான். அது கூட ஒரு சின்ன மூத்து தான். அதனால தூங்கும் போது கூட அல்லாஹ் விஸ்மிக்க அமுத்து வகையாகும். இறைவா உண்மையினால் தூங்காம உண்மையினால் எந்திரிக்கிறது தான் காக்கும். அப்ப உண்மையினால் உயிரிழந்து தான் காக்கும். மூத்தாவருடைய இல்லை அது ஒரு சின்ன மூத்து தான். ஒரு ஆள் தூங்கிட்டு அவரை பற்றியே பக்கத்தில் பார்த்து பேசலாம். அவர் தெரியுமா தூங்கிட்டு இருக்கிறோம் பக்கத்துல சில பேர் இட்டு கொடுத்தா தெரிய மாட்டாங்க. அப்படி இருந்தாங்க அது மையத்தமா இருக்கிறாங்க சொல்றோம். இவ்வளவு பிரச்சனை நடக்குது, வெளியே கடவுளம் பத்திக்கிட்டு எரியுது, இப்படி தூங்குறா மாதிரி சொல்றோம்ல, அதை மையத்துக்கிறது. தூக்கம் கூட ஒரு சில மரணம் தான். தூங்குற நேரத்தில் என்ன செய்யலாம், அந்த வீடு கைப்பற்றிக்கலாம். அதனால அவனை பற்றி பேசுற வேலை மாட்டேங்குது. அவன் உலகத்தில் உள்ள எதுவும் பார்க்க முடியல. மூத்தா பணம் இதை பார்ப்பாங்க, யார்கிட்ட பேசுவாங்க, மூத்தா பணம் இதை சிந்திப்பாங்க. தூங்குற ஆள் எதை சிந்திக்க மாட்டான். தூங்குற ஆள் யாரை பார்க்க மாட்டான். தூங்குற ஆள் யாரும் பேச மாட்டான். மூத்தா போனாலும் கிடக்கிற மாதிரி அப்படி கிடக்குறாங்களே. அதில் ஒரு கொசு வச்சு வைங்க, அந்த நேரம் எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பான். ஒரு பட்டு ஒரு அடி அடிச்சு திரும்ப படுத்து மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு ஏற்படுக்கு திடீர்னு என்ன சில செய்வா அந்த ரூபா கொடுக்குறான். யாருக்கு ரூபா கொடுக்கணும் நினைக்கிறானோ அந்த ரூபா யாரும் திரும்ப அனுப்புகிறான். யார் ரூபா கைப்பற்றிக்கணும் நினைக்கிறானோ அடுத்தவங்க என்ன செய்யணும், கைப்பற்றிக்கிறான், தடுத்து வைத்து கொடுக்குறான். அப்போ ஒரு ஆளை மூட்டாக்கி விட்டால் அந்த ரூபை எல்லாம் கைப்பற்றி கொடுக்குறான். தூங்குற ஆள் ரொம்ப அண்ணாவுடைய கைக்கு போயிருது. மூட்டாக்கிட்டாலும் அண்ணாவுடைய கைக்கு வந்துருது. தூங்குறவட அல்ல இருப்பதான் தூங்க கொடுக்குறான். ஆனால் மூத்தா போட ஆளுடைய அண்ணா தன் கைவசத்தை வைத்து போகிறான். இப்படி அல்ல செய்யலாம். மூத்தா போன பிறகு ரூபையை கைப்பிடிக்குள்ள வந்துருக்கிறான். அண்ணாவுடைய கைப்பிடிக்குள்ள போன ஒரு ரூபு அது உலகத்துக்கு வர முடியுமா? வந்து ஆட்டம் போடுறது யாராவது நம்ப முடியுமா? நம்ப முடியாது. இறந்து போடக்கூடிய ஆவி அண்ணாவுடைய கைக்குள்ள விடுகிறது. அது அவன் கைப்பிடிக்குள்ள இருந்து விட முடியாது. இப்படித்தான் நம்ப வேண்டும். அதே மாதிரி திருமலை குரான்ல என்ன சொல்லிக்காரனா, ஹத்தா இராஜா அதற்கு மூத்து கால பிஜூல் ஒன்னடிக்கிறாங்க. பேய் பிசாசுங்கிறாங்க. எதுக்கு வர்றாங்கன்னா வந்து தீவிர ஆசையில திக்கிறதுக்காக வர்றாங்க. நல்ல திங்க நினைச்சிருப்பான், அந்த ஆசையில நிறைவேறா போயிருப்பான். அதனால என்ன செய்வான், எனக்கு கோழி கொடுவா, எனக்கு பிரியாணி கொடுவா கேட்கறாங்க. பேய் பிசாசு சுட்டு யாரும் என்ன செய்வான், அந்த மாதிரி கேட்கறாங்க. ஆசைப்பதில கொடுக்கணும், முட்டையை கொடு, கோழியை கொடு, இறைச்சியை கொடுத்து அந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல. அப்போ தீராத ஆசையில திங்கிறது வர்றாங்க. அதான் குரான்ல சொல்றான், ஹத்தா இராஜா அதற்கு மூத்து கால பிஜூல் அவர்களுக்கு ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது அவன் அண்ணன் கேட்பான். ஒரு பாட்டி என்ன செய்வா, யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு திரும்ப அனுப்பு அப்படிமா. எதுக்கு அனுப்பேன், கோழிங்கவா, பிரியாணிங்கவா, முட்டை திங்கவா, இன்னொருத்த வேலை போயிட்டு ஆடவா, உன் குடும்பத்தை நாசமாக்குவா, எதுக்கு திரும்ப போகணும்? அவன் சொல்லுவான், லாட்டி யாரும் சாரிகள் சீமா தரேன், நான் விட்டு வந்த எல்லா அமல்களையும் செய்கிறேன். தூடுகளை, நோய்களை, சட்டா தூடுகளை, ஹஜ்ஜி செய்கிறேன், எல்லா அமல்களையும் செய்யணும்னே. அதனால நான் மூத்தாவது ரெடி இல்லை, சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு என்ற உண்மை இல்லை. நிறைய அமல்கள் செய்யணும் விரும்பணும். அப்ப என்ன செய்வா, சரி போயிட்டு விட போன அமல் செய்யறது கூட அன்பு கிடையாது. உலகத்தில் வந்து நல்லவன் செய்யறவங்க நல்லவனை வாழ நினைக்கிறவங்க வாழ வாழ்க்கோ நல்ல மூச்சு ஏற்படுத்துறா. யாரும் ஒரு தடவை ஒரு பெருசு கொடுத்தா திரும்ப போய் நான் நல்லவனை வாழ நினைக்கிறான். அல்ல செய்யறா கல்லா இன்னதான் கழிவு காய்ப்புவா. இது இவனுடைய வெற்று குளர் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். மூத்தாக மாட்டேன் திரும்ப அனுப்பி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது இவனுடைய வெற்று குற்றல் தான். வராயும் வருஷமும்
அந்த கடைகளில் எல்லாம் ஏசி வெளியே போகக்கூடாதுன்னு என்ன செய்யறான், கண்ணுக்கு போடக்கூடாத ஒரு கதவு போடுறான். கதவை இருந்து சாத்தி அப்படின்னா அது எல்லாத்தையும் ஜன்னல்லாம் சாத்தினாதான் ஏசி உள்ள இருக்கு. எல்லாத்தையும் திறந்து வெளியே போயிருக்க. ஆனா எல்லாம் திறந்திருந்தாலும் கூட அந்த ஏசி வெளியே போக முடியாது. என்ன செய்யலாம், வேலுக்கு அந்த காற்று நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அந்த காற்று வேகமா வர மாதிரி செட் பண்றான். அதனால அது இந்த ஏசி வெளியே போக மாட்டேங்குது. கண்ணுக்கு போடக்கூடாத கதவு மனுஷன் பண்றாங்க. சில அந்த பெரிய பெரிய கதைகள் இல்ல, அந்த மாதிரியான கதவுகள், கண்ணுக்கு தெரியாத கதவுகள் இருக்கிறது. ஏசி வெளியே போக முடியாதவங்க அப்படி மேலிருந்து காத்திருக்கிறதுல அந்த மாதிரி மனுஷன் கண்ணுக்கு தெரியாத ஒரு கதவை உண்டாக்கும் போது கடவுளால் உண்டாக்க முடியாது, அல்லவனால் உண்டாக்க முடியாதா? அப்படி உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. மூத்தா போயிட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை போட்டுருவேன். கடவுளே இருக்குது, மனுஷன் மூத்தா போடுறது திரை வந்துருக்குது. நீ உலகத்துல யாருமே சென்று போனவ யாருக்கும் வர முடியாது அப்படின்னு அல்லா குரான்ல சொல்லும்போது, மூத்தா போனவன் நல்லபடி செய்யறது கூட உலகத்துக்கு வர முடியாதுன்னு நல்லா சொல்லும்போது, செத்து போனவன் திரும்ப வரவாடி நம்ப முடியும். அதே மாதிரி அல்லா குரான்ல சொல்லிக்காம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்காங்க. குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்துக்கு விளக்கமா சொல்றாங்க. குரான் அல்லாஹ் சொல்றான், வலா தகுலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் வல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டு இறந்து போறாங்கல்ல, அவங்கள இறந்தவங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க உயிரோட இருக்கிறார்கள், அதை நீங்க உணர மாட்டீர்கள் இப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில யார் கொல்லப்பட்டு இறந்து போறாங்களோ அவங்க மூத்தார்களே உயிரோட இருக்கிறாங்க இப்படிங்கிறான். இந்த வசனம் இறங்கின உடனே சகாபாக்கள் ஒரு சந்தேகம், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க, அதனாலதான் நம்ம கொண்டு போய் அவங்களை அடக்கம் பண்ணியிருக்கிறோம், அவங்களுக்கு ஜனாசத்தில் வச்சிருக்கிறோம், அப்ப அல்லாஹ் மூத்தார்கள் என்ன அர்த்தம் இருக்கு என்று சகாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கும்போது, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூத்தார்கள் நல்லா சொல்றாங்க, மூத்தா போன ஆட்களை மூத்தா போகல உயிரோடு இருக்கிறாங்க நல்லா சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இங்க உயிரோடு இருக்கிறாங்க அர்த்தம் இல்லை. அர்வாஹும் ஃபீ ஜௌஃபின் தைரின் குதுரின் தஸ்ரபு மினல் ஜன்னத்தி ஹைஸா. அவருடைய ரூஹ், அதாவது புகழ் போட்ட கொல்லப்பட்டாங்க சகாபாக்கள், அவங்களை பற்றி தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இருக்கிறான். அந்த குர்ஆன் வசனத்துக்கு ரசூல் விளக்குறாங்க, அவர்கள் அவருடைய ரூஹ், புகழ் போட்ட கொல்லப்பட்டவருடைய ரூஹ், ஷஹீதுடைய ரூஹ் ஒரு பச்சை நிறத்து பறவையுடைய உடம்புக்குள்ள செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பறவை அது சுற்றுவதற்கு அப்படியே சுற்றி வருமா, சுற்றி வரும்போது வரும்போது அல்லாஹ்வுடைய அரிசி பக்கத்தில் வரும். பறவை அல்லாஹ் செய்வாங்க, அவங்களுக்கு மாத்திரம் இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் கொண்டு போறாங்கல்ல, போர்க்களத்தில் கொண்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு மாத்திரம் கவர்வாங்க கிடையாது, அவங்க நேரடியாக சொத்துக்கு போயிடுவாங்க. அப்படி சுற்றுவத்தில் பறவையுடைய வடிவத்தில் மனித ரூபத்தில் போறது என்பது அது மறுமையாக இருக்கலாம். பறவை வடிவத்தில் இப்போ மூத்தா போறாங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு இறந்து போறவங்கள பறவை வடிவத்தில் சொர்க்கத்தில் சுற்றி தருவார்கள். அப்படி சுற்றி வரும்போது அல்லாஹ்வுடைய அரிசி பக்கத்தில் வருவாங்க. வந்தவங்க அல்லாஹ் செய்வாங்கன்னா அவங்களோட கேட்பாங்க, எப்போ உங்களுக்கு வேணும், அவங்க செய்வாங்க, யாரா நாங்கள் ஊடகத்துக்கு திரும்ப போகணும். அவங்க செய்வாங்க, இந்த ஊடகத்துக்கு நாங்கள் திரும்ப போகணும், போய் நாங்கள் உன்னுடைய பாதையில் திரும்ப போய் செய்யணும், உள்ளப்படுது, அதுக்கப்புறம் திரும்ப இங்கே எதிர்பார்க்க சுத்தணும் இப்படிமா அல்லாஹ் செய்வா. அதெல்லாம் திரும்ப போக முடியாது, இங்கே வந்து விட்டால் திரும்ப போக முடியாது. வேற ஏதாவது மாட்டோம், வேற ஏதாவது தேவை இருக்குதா, இந்த வேற ஒன்றும் இல்லை அப்படி வேலை அவங்க சுற்றியே இருக்க மாட்டோம். இப்படி அதை சொல்றாங்க. ஒரு நல்லபடி பாதையில் கொல்லப்பட்டு இறக்கப்படவங்க அல்லாஹ்ட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க, உலகத்துக்கு வருது. எதுக்காக உலகத்துக்கு வருகிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போய் செய்யணும். எப்படி ஏற்கனவே போர்க்களத்தில் நடந்து கொண்டு உயிர் விட்டோமோ அப்படி திரும்ப திரும்ப நடக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஆளுநர் கம்மியா இருந்தாங்க, ஒரு கம்மியான கூட்டத்தை வைக்கணும்னா பெரிய குற்றங்களை எல்லாம் சந்தித்தார்கள் போர்க்களத்தில். அந்த மாதிரி நேரத்தில் அல்ல அனுப்புதான் வைங்க, இது முக்கியமான வேலை தானே. முக்கியமான விஷயத்துக்கு அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புறதை இருந்தால் செத்து போடக்கூடிய ஆவியை உலகத்தில் அனுப்புறாருன்னா இந்த நேரத்தில் தான் அனுப்பிட வேண்டும். ஆனால் அல்ல அதுக்காக அல்லாஹ்வுடைய பாதைகளை போசியது கூட சகாபாக்கள் சும்மா கேட்டுப்பாங்க, சும்மா பொய்க்கான உலகத்துக்குள்ள வாழ்றதுக்காக அதுக்காக கேட்டுப்பாங்க. அல்லாஹ் தெரியுமே இவங்க உண்மையில் அல்லாஹ்வுடைய பாதையில் போசியது கொல்லப்படுறதுல கேட்கிறாங்க என்று அல்லாஹ் தெரியும். ஆனால் இங்கே வந்து விட்டால் திரும்ப போக முடியாது இப்படின்னு அல்லாஹ் விதிச்சப்ப அதனால வேற எதையும் பேசாம போகணுமாங்க. இப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போசியது கூட உலகத்துக்கு திரும்ப ஆடி வர முடியாதுன்னா எப்படி ஒருத்தர் மேல ஆறு எப்படி வாங்க, ஒரு குடும்பத்தை நாசமாக எப்படி வாங்க, செத்து போடக்கூடிய ஆடி திரும்ப வர முடியாது. பேய் நிறைய பிசாசு நிறைய இருப்பதற்கு இந்த ஆதாரங்கள் ஒரு குர்ஆன் வசனம்
அவங்க முகம் கண்ணுங்க இருக்கு. அந்த மாதிரி கண்ணுங்க கண்ணு மாத்திரம் பொம்பளை எவ்வளவு குடும்பமாக பார்த்துருக்கு. அந்த மாதிரி மாணவர்கள் தான் அந்த கேள்வி எடுத்துக்கு நான் கேட்போம். அவங்க வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, நல்லடியாரை உட்கார வைத்து அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. எப்பா இந்த மனிதரை பற்றி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அவங்க போட்டோவை காட்டியோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வீடியோவை காட்டி அந்த மாதிரி கேட்கலாம். அவங்களோட காட்டி என்ன செய்யப்படுமா, இவரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், இந்த மனிதரை பற்றி நீ என்ன நம்பி கொண்டிருந்தாய் இப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் என்ன செய்வாரு, அப்துல்லாஹ் ரசூல், அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது அப்துஹு ரசூலுஹு, வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இந்த முஹம்மது நபி அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடிமை தூதர் நான் சாட்சி சொல்றேன் இப்படிம்பாரு. அப்ப மலக்குமார் என்ன செய்வாங்க, இதைத்தான் சொல்லணும்னு தெரியும் அப்படின்னு என்ன செய்வாங்க, அவருடைய அந்த கபூர் வந்து அவர் விசாலமாக்கப்படும். எந்த விசாலமாக்கப்படும், 6 எழுத்து வச்சாங்கல்ல, 20 கூட விசாலமாக்கப்படாது. 20 கூட பெரிய கிரவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் விசாலமாக்கி அது அந்த லைட்டை கொண்டு விட்டு ஒளியை ஏற்படுத்தி அவர் இருட்டுக்குள்ள நடக்க மாட்டார். நல்லடியாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு போக்கஸ் மாதிரி நல்ல செய்வா, அவர் வெளிச்சத்திலேயே இருக்கிற மாதிரி ஏற்பாடு 20 இடத்துல அந்த மாதிரி இருப்பார். அப்போ வளர்ந்து செய்வாங்கன்னா நீங்க தூங்குங்க அப்படின்னு அப்படிமா. அப்போ அதோட சொல்லுவாங்கன்னா அஞ்சுகிறார்கள் இந்த வாழ்க்கை வசதியெல்லாம் பார்த்த பிறகு கப்பூர்ல போய் வந்து கேள்வி கேட்டு அதில் பாஸ் ஆனவங்க நான் போய் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்காக இன்னொரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது, நான் ஜெயிச்சுட்டேன், இதை போய் சொல்ல வேண்டாமா, எல்லா வீட்டில் அழுத்துக்கிறாங்கல்ல, இல்லை கண்டிப்பாக கொண்டு பார்ப்பாங்க, சந்தோஷமா இருக்கிற கவலைப்படாதீங்க இப்படி போய் சொல்லிட்டு வரலாம். அதெல்லாம் முடியாது. அதுக்காக நல்லடியாக கூட வர முடியாது. வீட்டில் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வர அது கூட கிடையாது. என்ன செய்வாங்க, நம்ம நோக்கத்தில் அவசியம் புதுமாப்பிள்ள மாதிரி வேலை என்ன, புதுமாப்பிள்ளத்துக்கு போகல இந்த கலைப்போட அந்த கடவுளோட அந்த மாதிரி தூங்க அது வேலை. புதுமாப்பிள்ளை யாரை எழுப்புவா, அவருக்கு விருப்பமான ஆளுக்கு மாத்திரம் தான் எழுப்ப முடியும். அந்த மாதிரி அண்ணாவுடைய எழுப்புவான், எழுப்புற வரைக்கும் தூங்கும். புதுமாப்பிள்ளை போய் நேரத்துக்கு நண்பனாக விட்டா எழுப்புவாங்களா, வருவார் வழியே வீட்டு வாசல் வர முடியுமா, அதெல்லாம் கல்யாணம் முன்னாடி கையில் வந்து கூட செய்வாங்க. அவர் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே இது வரைக்கும் வந்தீங்க சரி, இனி நாயகெல்லாம் வந்து இன்னும் வரக்கூடாது, ஏன் 40 நாள் இவ்வளோ கூட அழைச்சுவாங்க. அந்த மாதிரி நடந்தாங்க. புதுமாப்பிள்ளை எப்படி வெளியே வர மாட்டாலும் உள்ளே கதை வெளியே வர முடியாது. யாருக்கு போய் இருப்பா, முன்னாடி போய் எப்படி வரும், அத்தான் கூட இருக்க முடியாது, வரமாட்டோம். அந்த மாதிரி அல்லாவுடைய இருப்பா. அப்போ நீங்க என்ன செய்யுங்க இப்படின்னு சொல்லுவாங்க, சொல்றாங்க. இது நல்லடியாக நல்லடியாக பொறுத்த வரைக்கும் அவர் உலகத்தில் சொல்லிட்டு வர்றது கூட 5 நிமிஷம் கூட டைம் கிடையாதுன்னா எப்படி உலகத்தில் வந்து ஒரு தமிழ் இருக்காங்க, எப்படி பேச்சு அது மறந்துட்டு வாரம் போகிற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி அதை அனுப்புவாங்க. அதே மாதிரி கிட்ட வந்தாங்க, அவன்கிட்ட இதே மாதிரி கேட்பாங்க, இவரை பற்றி நீ என்ன நினைக்கிற, அவனை செய்வா ஆகாது, நீ உண்மை தெரியாது, உண்மை கேட்காதீங்க, எதை கேட்டாலும் தெரியாது. உடனே செய்வாங்க, நீ இதைத்தான் சொல்லணும்னு தெரியும் அப்படின்னு அவனை சொல்லுவாங்க. அவனுடைய அந்த கபூர் வந்து அவனுக்கு இருக்காது சொல்றாங்க. அவன் வந்து ஒரு விழாயிலும் இன்னொரு விழாயிலும் கூட சேர்த்து நடந்து அவன் வந்து இந்த கபூர் அவனை பிடிச்சி நிறுத்து. இது எது வரைக்கும் நடக்குது, அல்ல அவனை மக்களில் இருக்கிற வரைக்கும் கபூருக்கு அவனுக்கு ஃபைட்டாக கபூர் அவனோட சண்டை கூட அவனை பிடிச்சி நிறுத்துக்க. அந்த மாதிரி ஒரு வேதனை கியாமத் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறந்து போனவர் நல்லடியாக இருந்தால் அவர் அப்படின்னா தூங்கிட்டே இருப்பார். நீங்க எப்படி தட்டி இருப்பீங்க, அவர் எந்திரிச்சுன்னு நினைப்பாரா, நல்லடியாக இருக்கிறாரு, அதை சொல்லி ஏமாத்துறாங்க. இறந்து கூட அவரையாக மகான் கொடுக்குறாங்க, நீங்க ஒரு கேட்டா அவங்க எழுதுறாங்க, பதில் கொடுக்குறாங்க. நல்லடியாக இருந்தால் ஒன்றும் கேட்காது. நல்லடியாக இருந்தால் செய்வாரு, தூங்கி கொண்டே இருப்பார். நீங்க தான் இருப்பாரு, எந்திரிக்க மாட்டார். எப்போ எந்திரிப்பாரு, அதை சொல்றாங்க. இன்னும் ஆகிறதுக்கும் இதாக பார்த்து முழுத அழகி மக்காத கதாச்சியோட அசி நீங்க மூத்தா போயிட்டு காலை மாலை 2 வேளை ஒரு மனிதனுக்கு வந்து அவருடைய இருப்பிடம் வேண்டப்படும். மறுமையில் அவன் எங்கே இருப்பான் என்று சுத்தவாதி அந்த சுத்தநாடு மட்டும் பயந்து இந்த மாதிரி இங்கதான் இருக்க போறேன், இங்க ஏதாவது ஒரு ரூம் இருக்குது, இங்க ஏதாவது ஒரு ஏசி கட்டி வந்துட்டு எல்லாரும் பார்த்துக்க இப்படி பாரு ஆச்சு அப்படியே வாங்கிருப்பாரு படுத்து கொண்டுவாங்க. அது மேல சாயங்காலம் எதிரி பார்த்துக்க பிடிச்சிருக்கா தூங்கு இப்படி மாதிரி. இந்த மாதிரி நல்ல மனிதா இருந்தால் காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை இருப்பார். எதுக்காக இருக்கிறாரு, யார்
சொர்க்கத்தை பார்த்து இருப்பாரு. அதை பார்த்து கனவு கொடுத்துக்கிட்டு அதை பார்க்க பூமியில பார்க்க படுக்க கனவு பார்க்க இப்படியே போய் கனவு பார்க்க கெட்ட மனுஷன் இருந்தாங்க அவருக்கு அந்த இருமுறை காலை வாழ்க்கை வழங்கி நரகத்தை காணுவான். இங்க வேலை நடவடிக்கையா இந்த நரகத்துக்கு தான் நரகத்தில் இருந்த வேலை நடவடிக்கை போல இப்படி அவருக்கு நரகம் காட்டப்படும், இவருக்கு சொத்து காட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்க இருந்து கொண்டுதான் ஏதாவது உயிரோடு இருந்தாலும் அங்கத்தை விட முடியும், இங்க வர முடியாது. அவங்க வேலை அனுப்பிச்சிருந்தாலும் அங்கத்தை வேலை அனுப்பிச்சு இங்க யாரும் பேச முடியுமா? இங்க உலகத்துக்கு வர முடியுமா? இப்போ ஹரிசனம் காட்டுது எந்த மனிதனாக இருந்தாலும் இறந்து போயிட்டானே ஆனால் அவன் இந்த உலகத்துக்கு திரும்ப வர முடியாது. திரும்ப சுத்தம் இல்லையா? இருந்தாலும் செத்து போன ஆவி உலகத்துக்கு திரும்ப வரும் என்று ஒரு முஸ்லிம் நம்புகிறப்ப அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சய்யாகினார்கள், பூமியில் சில மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய அந்த மறந்து திரிவார்கள். எதுக்காக மறந்துவார் வர்றாங்க? பூமியை சுற்றி வருவார்கள். எதுக்குன்னு கேட்டா இப்படி மூடி உம்மத்திய சலாம், என் உம்மத்துல எனக்கு யார் யார் சலாம் சொல்கிறார்களோ அந்த சலாமை எத்தி வைப்பதற்காக வேண்டி அவங்க பூமியில சுற்றி திரிகிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனா நம்ம சொல்ற சலாம் உங்களுக்கு கேட்கும். எப்படி என்ன நேரடியாக விளக்குமா? நேரடியாக விளங்க மதுராவுக்கு போற ஆளுநர் சொல்லி இருப்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹி சலாம் சொல்லிட்டு வந்துருக்கேன், என் சலாமை எதுவுமே சொல்லிட்டு போனாங்கல்ல, அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹி சலாம் சொன்னோம்னா அதை எடுத்து சொல்றதுக்காக வேண்டிய மலக்குமார்கள் எல்லா இடத்துல இருந்தாங்க. பூமி முழுக்க மலக்குமார்கள் அதுக்குள்ள படிச்சிருப்பாங்க. இதனால ரசூலுல்லாஹி சலாம் நேரடியாக பேசுறாங்க. அவங்க உலகத்துக்கு திரும்ப வர முடியாது. மனுஷன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு மத்தியில் ஒரு திரை கிடக்கிறது. ரசூலுல்லாஹி இருந்தாலும் கூட சலாமை மட்டுமாக கேட்க முடியாது. அவங்க மேல நம்ம சலாம் சொல்ல கூட அத்தையாத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இதை கூட அவர்கள் கேட்கல. அதுக்காக என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி கேட்காததுனால அதுக்கு பாடங்களை படித்து அவங்க சலாமை கொண்டு போய் எடுத்து போய் சொல்றாங்கன்னா ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க. இந்த தெருவில் உங்களுக்கு நான் சலாம் பண்ணாரு, இவ்வளவு முஸ்லிம்கள் சலாம் பண்ணாங்க, இந்த பேரில் அரசு சலாம் பண்ணாங்க, தொழுகையில் சலாம் பண்ணாங்க என்று அதை வழக்கமாக போய் சொல்றாங்க. ஒவ்வொரு மாணவர்கள் செய்வாரு வந்து போய் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறந்து போனவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியாது, திரும்ப வரவே இல்லாது. ஒரு மனுஷன் மேல வந்து என்ன செய்ய முடியாது, செத்து போனவங்க யாரும் இப்போ மனுஷன் மேல ஏற முடியாது. இந்த குர்ஆன் வசனம் ஹதீஸ்னா இவ்வளவு திருமணம் என்ன செய்யுது, செத்து போன ஆய்வுகளுக்கு வராது. அதனால பேய்கள் பிசாசுகள் ரொம்ப திரும்ப சொல்றது. ஆனாலும் கூட இந்த பேய் ஓட்டு மதத்தின் பேர சொல்றாங்கல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து இந்த மாதிரியான நம்பிக்கை விதைக்கிறாங்க. அந்த மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா இந்த பேய் பிசாசு நம்பிக்கை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி சில வாதங்கள் வைக்கிறார். குர்ஆனில் கூட ஹதீஸ்ல கூட அதெல்லாம் இருக்குது. யாரு இல்லைங்களா நாங்கள் ஓடுறோமே பேய் பிசாசு குர்ஆனில் இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது என்று சில வாதங்களை வைக்கிறாங்க. என்ன வாதங்கள் வைக்கிறாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல செய்யறாங்க கேட்டா வட்டி வாங்குறவர்கள் சொல்லிக்கிறாங்க. அல்லது ஏற்றுக்கொள்வா நான் எப்பவும் இல்லாதமா எப்பவும் உள்ளது என்ற அளவுக்கு சைத்தான்கள் பஸ் யார் வட்டி வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் சைத்தானால் பிடிக்கப்பட்டவர்கள் மாதிரி அப்படித்தான் மறுமையில் எதிர்ப்பாங்க, வேறு விதமாக இருக்க மாட்டார்கள். இப்படி நல்லா செய்யலாம். மறுமையில் வட்டி வாங்குறவங்க எப்படி இருக்க மாட்டீங்கன்னா சைத்தான் பிடிச்சவங்க பண்ணல அந்த மாதிரி எதிர்ப்பாங்க. அல்லாஹ் நல்ல சொல்றோம். இதை வச்சு என்ன செய்யறாங்க? சைத்தான் பிடிச்சவங்க சைத்தானால் திட்டப்பட்டவன் சைத்தான் பிடிச்சவங்க அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம சைத்தான் பிடிப்பாங்க அதை பேசிக்கிறோம். சைத்தான் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டாலும் அதை பேசிக்கிறது சைத்தானால் திட்டப்படுற பேய் தீன்றது இப்படின்னு அர்த்தம். முதல்ல இந்த தீன்றதை பிடிக்கிறது வார்த்தை இருக்குல்ல, இது குர்ஆன்ல இந்த வசனத்தோடு சேர்த்து இன்னும் 2 வசனங்கள்ல இதே மாதிரியான வார்த்தை சைத்தான் தீன்றது வார்த்தை இருக்கு. அதுக்கு பேய் பிடிக்கிறது அர்த்தம் முடியுமா? சைத்தானால் தீண்டப்படுறதுன்னா அது பேய் பிடிக்கிறது அர்த்தம் இல்லை.
அவங்களுக்கு நன்மையாக நோய் வாய்ப்படுறாங்க. அந்த நோய் வாய்ப்பட்டு பிரச்சாரம் பண்ண கூட முடியாது அவரால். அவர் மழை பொருளாக அவருக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி நோய் வாய்ப்படுறாரு. அது அல்லாட்டு சொல்லப்பட்டு செய்யறாரு. சைத்தானை தீண்டிட்டா நோயால துன்பத்தாங்க எதை தீண்டிட்டா இதை புடிச்சுட்டாரு அவர் சொல்றாரு. என்ன இருக்கும்? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் போய் புடிச்சுட்டா இருக்கும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தையை சைத்தானை தீண்டிட்டாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் போய் புடிச்சுட்டா இருக்கும். அப்படி அர்த்தம் இல்லை. சைத்தான் தீண்டிட்டாங்க என்ன கேட்டா கெட்ட விஷயம் இருக்குல்ல, ஒருத்த மெண்டலா இருக்கான். அதில் வந்து ஏதாவது நோய் வந்துருச்சு, நோய் வந்து நல்ல காரியங்களை செய்ய முடியாம இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணும்போது அதை அல்லத்தை ஏற்படுத்தணும். வறுமையை, கஷ்டத்தை, துன்பத்தை, நன்மை எப்படி அல்லாட்டு வருதோ துன்பமும் அல்லாட்டு தான் வருது. ஆனால் நன்மார்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பணிவாக அல்லாட்டு சொல்லும்போது நீ அதை கஷ்டப்பட்டு சொல்லாம செய்தான் இந்த வேலை இல்லாம வேலை பார்க்கணும் எடுத்துட்டாங்க இப்படி செய்தாரோட அந்த துன்பத்தை சாப்பிடுவார். அல்லா பக்கத்தை சாப்பிட்டாங்க செய்தான் எப்படி ஆகிட்டா இப்படின்னு சொல்றது ஒரு நண்பர்களுடைய ஒரு பணிவை காட்டுகிறது. அந்த மாதிரி அல்லா புறாங்க செய்யறா கெட்ட விஷயம் சொல்லும் போது செய்தாரோட சேர்க்கலாம். இந்த கெட்ட விஷயம் எல்லாமே திருடுறது, பொய் சொல்றது எல்லாத்தையுமே என்ன செய்யறா செய்தாரோட எந்த துன்பமாக இருந்தாலும் செய்தான் உங்களுக்கு அந்த துன்பத்தை ஏற்படுத்துறாங்க மாதிரி அந்த மாதிரி அல்ல பயன்படுத்தலாம். அந்த அர்த்தத்துல தான் செய்தான் திங்கிய மாதிரி இது பண்ண இருக்கும். அந்த ஒரு வைத்தியம் முடிச்ச மாதிரி அப்படி இருப்பா வைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. செய்தான் தீச்ச மாதிரி நல்லா சொல்றாங்க. பேர் பிடிச்சுன்னா அது கிடையாது. அதே மாதிரி நல்லா போனாலும் சொல்றான் இன்னும் நீ ரத்தக்கவும் இதா மஸ்தக்கும் தாய்க்கும் செய்தானே தரக்கவும் இறையச்சம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு செய்தானில் இருந்து உச்சிந்தது ஏற்பட்டால் செய்தான உச்சிந்தது ஏற்பட்டால் உடனே அவர்கள் இறைவனை மேற்கொள்வார்கள் அப்படின்னா இறையச்சம் உள்ளவர்களுக்கு செய்தானில் உச்சிந்தது ஏற்பட்டால் அல்லாவை மேற்கொள்வார்கள். நம்முடைய அர்த்தம் இறையச்சம் உள்ளவர்கள் மேற்கொண்டு அர்த்தமா அப்படி அர்த்தம். இறையச்சம் உள்ளவர்களை செய்தான் தீர்க்குவாங்க. கெட்ட விஷயங்களை சொல்லி தூங்குறாங்க. அவங்கள வந்து கெட்ட எங்க தூங்குறாங்க. அதுதான் செய்தானுடைய தீர்ந்தல். அந்த அடிப்படையில் இங்கே எல்லாம் இப்படி அர்த்தம் வைக்கணும். செய்தானுடைய தீர்ந்தல் என்றால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் செய்தானை தீர்ந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பேர் பிடிச்சுட்டு அர்த்தம் வைக்க மாட்டோம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் நோய் வந்துச்சு, நோயை செய்தானோட சேர்க்கிறாங்க. இறையச்சம் உள்ளவர்களை செய்தான் தீர்க்கிறாங்க. இறையச்சம் உள்ளவர்களை செய்தான் கெடுக்கிறான். கெட்ட எண்ணத்தை உண்டாக்குவா அவன் அல்லாவின் முழுது மாறிடுவார்கள். அதனால அந்த மாதிரி தான் வட்டி வாங்கினவனை வந்து செய்தான செய்வான். அவன் மேல இன்னும் ஆதிக்கம் தெரிஞ்சு விடுறான். அவன் அல்லாவை பயப்படாம தைரியமா வட்டி வாங்குறதுக்குன்னா செய்தான் கூட இருக்கிறதா காரணம். அப்ப செய்தானுக்கு நண்பன் மாதிரி மருந்து என்ன செய்வா ஒரு பைத்தியக்கார குளத்துல அப்படி இருப்பா. அந்த பைத்தியத்தை வந்து இப்ப செய்தான நல்லா சேர்க்கணும். பைத்தியம் பிடிச்சவங்க சொல்றாங்க செய்யலாம். இந்த பைத்தியத்தை செய்தான் தான் ஏற்படுத்துறாங்க மாதிரி அப்படி அல்லா சொல்றாங்க. தவிர செய்தான் பிடிச்ச மாதிரி இருந்துப்பாங்க. அதுக்கு பேய் பிடிக்கிறாங்க. இதை விளங்கும். இது போக இன்னொன்று செய்வாங்க. சில சந்தேகங்களை எல்லாம் கேட்பாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு மலக்கு இருக்கிறாரு, ஒரு செய்தான் இருக்காண்டு ரசூலா சொல்றாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் செய்தாங்க பேய் சொல்றாங்க. பேய்கிற பேய் இல்லைன்னா செய்தான் இருக்காங்க. அல்ல வந்து ஒரு மனுஷன் வந்து செய்தான் வச்சிருக்காங்க. அந்த செய்தாங்க பேய் அப்படிங்கிற மாதிரி வாழ சொல்லிட்டாங்க. இது போக சில ராஜிக்க சில கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? பேய் விசாரிச்சுட்டீங்களா? அதே அஜித்குமாரை பார்த்து ஓடுது. இது சாதாரண இடம் கேட்பாங்க. ஒரு அஜித்து கொடுத்து மந்திரவாதி வந்து ஏதாவது தண்ணி குத்தக்கூடாதுன்னு செய்யுது. இந்த போயிடுது. அது எப்படி ஓடுது? பேய் பிடிச்சிட்டு அவன் வித்தியாசமா ஆங்கிலத்தில் பேசலாம், மலையாளத்தில் பேசலாம். அது எப்படி பேச முடியுது? வேறு உயரமான கட்டத்தில் கீழே போடுறாங்க. நீங்க போக முடியாது, நான் முடியாது. அது எப்படி எல்லாம் போடுறான்? குட்டிக்காரன் அடிக்கிறாங்க, கோப்புக்காரன் அடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி முடியுது? இப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து நாட்டில் கலப்பட்ட சத்து கேட்கல, சலப்பு சத்து கேட்கல. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான நம்ம செய்யணும். குரானை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. இறந்து போன யாருடைய யாருக்கும் அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, ரசூலா இருந்தாலும் சரி, அவருடைய ஆட்சி உலகத்துக்கு வர முடியாது. அவர் இயற்கை மரணம் அடைஞ்சாலும் சரி, அல்லது அவர் கற்பனை பண்ணி கொண்டாடி அவருடைய ரூ உலகத்துக்கு திரும்ப வர வராது. குரானை பார்த்தா ஹதீஸை பார்த்தா நமக்கு தெளிவாக வருகிறது. ஆனால் இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல, நிறைய தகவல் கொண்டு வைக்கிறாங்க. அங்கே கூட போயிருக்கு. அது எப்படி போகுது? இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு நம்ம விடைகாண வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை இருந்து கொண்டு இந்த மதகுமார்கள் பார்க்க